சென்னையிலேருந்து ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸ்கிரீன்ல பாக்குறீங்க ஒரு கேள்வி. என்னன்னாக்க அவங்களுக்கு ஒரு குரு இருக்காங்க. அவங்க அப்பப்போ வாய்ஸ் ரெக்கார்டிங்ல பகவத்கீதா பத்தி பேசி அனுப்புவாங்க. இந்த ரெக்கார்டிங்லாம் எனக்கு சேஃபா ஒரு இடத்துல நான் வைக்கணும். பின்னாடி எப்ப வேணாலும் நான் எடுத்து எடுத்து பார்க்க முடியா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. I have a guru for learning Bhagavad Gita and I want to store his voice recording messages for future reference. Is there any possible way to store it and hear it in my future? தாராளமா பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது நார்மலா உங்களுக்கு உங்க லேப்டாப்லயே ஸ்டோர் பண்ணலாம். இல்லை வேணும்னா தனியா ஒரு பென்டிரைவ்ல ஸ்டோர் பண்ணலாம். இதுல எல்லாம் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு வருஷம் நீங்க சேர்த்து வைக்கிறீங்க, இந்த லேப்டாப்போ இல்ல அந்த பென்டிரைவோ கரப்ட் ஆயிடுச்சுன்னா உங்க டேட்டா அத்தனை போய் இன்னொரு பாயிண்ட். இது வாரம் இல்ல பீரியாடிக்கலா அவங்க அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு வீக் உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்ததுன்னா அது வாய்ஸ் ஃபைல வரும். நார்மல் ஃபைலை விட கொஞ்சம் சைஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இட் வில் ஆக்குபை சம் ஸ்டோரேஜ். இந்த ப்ராப்ளம் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு சேஃபா கிளவுட் ஸ்டோரேஜ்ல போய் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன? உங்க கூகுள் டிரைவ் இருக்கு இல்லையோ, அது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ். உங்களுக்கு ஜிமெயில் இருந்தாக்க ஒரு 15 GB ஃப்ரீ ஸ்டோரேஜே கிடைக்குது. இல்ல தனியா வேணும்னா ஒரு மெயில் ஒன்று ஓபன் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஒரு 15 GB உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுல நீங்க வச்சீங்கன்னாக்க கரெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் கிளவுட்ல இருக்குது. ரெண்டாவது, நீங்க இந்தியாவில் இருக்கீங்க, நாளைக்கு டிராவல் பண்றீங்க, யூஎஸ் போறீங்க, ஆஸ்திரேலியா போறீங்க, அங்கேயிருந்து கூட நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 2 பார்ட்டை எடுத்துக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன பண்ணணும்னாக்க கூகுள் டிரைவ்ல போய் ஒரு தனி ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா மூவ் பண்ணலாம். நீங்க மொபைல்ல இருந்தே ஸ்ட்ரெயிட்டா மூவ் பண்ணலாம், இல்ல லேப்டாப்ல இருந்து பண்ணலாம். நான் இப்ப சொல்ல போறது மொபைல்ல இருந்து பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கூகுள் டிரைவ்ல போய் ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறம் அதுல எப்படி அப்லோட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். முதல்ல கூகுள் டிரைவ்ல போய் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம். இது எப்படி பண்ணணும்னாக்க இந்த டிரைவ் இங்க இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு இப்போ எக்ஸிஸ்டிங் டிரைவில் என்னெல்லாம் ஃபோல்டர்ஸ் இருக்கோ அதெல்லாம் வரும். உங்களுக்கு தனியாக ஒன்று வேணும். நான் என்ன பண்ணேன், இந்த ப்ளஸ் சைன் இருக்கோ இல்லையோ, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதை வருது பாருங்கள். என்ன கிரியேட் பண்ணணும்னு கேட்குது. ஐ வாண்ட் டு கிரியேட் அ ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே கீதா குருஜி மெசேஜ் பெருசாக பார்க்கணும், இப்படி பார்க்கலாம். இல்லை நீங்கள் கூகுள் டிரைவில் போய் வரிசையாக பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கலாம். இதோ இருக்கு பாருங்கள், கீதா குருஜி மெசேஜஸ்ன்னு இருக்குது. இப்படி தான் நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம். அதில் போய் இன் ஃபியூச்சரில் நம்ம ஒரு ஃபைலாக மூவ் பண்ணலாம். இப்போது நம்ம கூகுள் டிரைவில் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டோம்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிட்டோம். இப்போ எனக்கு 2 ஆடியோ ஃபைல் இருக்குங்க. இதை நான் அந்த டிரைவுக்கு மூவ் பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு ஃபைல் எடுத்துக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இதை மேலே ஒரு 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டை டச் பண்ணிங்கன்னாக்க ஷேர்னு வருது. ஷேர் எங்கே போய் ஷேர் பண்ணணும்னு கேட்குறது இது. ஸோ நீங்கள் என்ன சொல்லணும், கூகுள் டிரைவில் ஷேர் பண்ணுன்னு சொல்லுங்க. ஸோ டிரைவில் நிறையா ஃபோல்டர்ஸ் இருக்குது. அதில் நான் எங்கே போய் பண்ணணும்னு கேட்கும். அது நார்மலாக உங்களுக்கு இந்த மை டிரைவில் காமிக்கும். இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கீதா குருஜி மெசேஜஸ்ன்னு இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். ஆஸ் ஆஃப் நவ் அந்த ஃபோல்டர் எம்டியாக இருக்குது. இதில் போய் செலக்ட். தட் மீன்ஸ் இந்த ஆடியோ ஃபைல் உங்கள் டிரைவில் கீதா குருஜி ஃபோல்டர் மெசேஜஸ் ஃபோல்டரில் அப்லோட் ஆக போகிறது. ஜஸ்ட் அப்லோட்னு டச் பண்ணுங்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ போய் நம்ம செக் பண்ணலாமா வந்துருத்தா இல்லையான்னு. டிரைவில் போய் டிரைவ் எங்கே இருக்குது, டிரைவில் போகிறோம், கீதா குருஜி மெசேஜஸில் போகிறோம். இங்கே பாருங்கள், ஒன்று வந்துடுது. இப்போது அடுத்த ஃபைல், இன்னொரு ஃபைலை நம்ம அப்லோட் பண்ண பார்க்கலாம். ஃபைல் எங்கே இருக்குது, இங்கே வாட்ஸ்அப்பில் இருக்குது. ஸோ செகண்ட் ஃபைலை ஹார்ட் டச் பண்ணுங்கள். மேலே அப்படி கிளிக் பண்ணோடனே ஷேர் வரும். ஷேர் இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இங்கே காமிக்கிறதால, ஏன்னா நீங்கள் முன்னாடியே அப்லோட் பண்ணதால் அது ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு காமிக்கிறது. ஜஸ்ட்டு இந்த கீதா குருஜி மெசேஜஸ் மட்டும் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ போய் வேணால் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், 2 ஃபைலும் வந்துடுது. இப்படி தான் உங்களுக்கு ஆடியோ மெசேஜஸ் வாட்ஸ்அப்பில் வந்ததுன்னா அதை நீங்கள் சேஃபாக கூகுள் டிரைவில் போய் எடுத்து வச்சுடலாம். இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னாக்க இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் எப்படி இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னாக்க உங்களுடைய ஸ்க்ரீனில் வலதுபுறத்தில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அது ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் இனிமேல் எந்த ஒரு வீடியோ இந்த யூடியூப் சேனலில் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் எந்த விதமான நிகழ்வுகளையும் தவற விட மாட்டீங்க.